விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணில் கனிவின் கனிந்து அங்கனன் கையிலை காக்கும் மகம்படி தோழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கைய துளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். தொடர்ந்து சில மாதங்களாக நாம் அறுபடை வீடுகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைவான பழமுதிர் சோலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னது போல் அறுபடை வீடு அப்படின்ற அந்த கான்செப்ட் எப்படி உருவானது அப்படின்றது திரும்ப ஒரு தடவை லைட்டாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை அப்படின்ற பாடல்களில் வர்ற கோயில்கள் தான் இந்த அறுபடை கோயில்கள். இந்த திருமுருகாற்றுப்படை அப்படின்றது ஆற்றுப்படை அப்படின்ற அந்த வார்த்தை மருவி இப்போ அறுபடை அப்படின்னு மாறிடுச்சு. ஆற்றுப்படை அப்படின்றதுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஆறு என்பது வழி நெறி அப்படின்னு, ஆற்றுப்படை அப்படின்றது நெறி சொல்வது அப்படின்னு ஒரு பொருள். ஸோ முருகாற்றுப்படை அப்படின்னு வரும்பொழுது முருகனை அடைய வழி கூறும் பாடல் அப்படின்றது தான் இந்த முருகாற்றுப்படை. ஸோ அதனுடைய ஃபார்ம் தான் திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய பேர் தான் மருவி அறுபடை கோயில்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கோயில்களில் ஒரு கோயில்களாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நிறைவான பழமுதிர் சோலை கோயிலை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த கோயிலுக்குமே இல்லாத அறுபடை வீடுகளில் இருக்கிற முதல் 5 கோயில்களுக்கு இல்லாத சிறப்பு பல இந்த பழமுதிர் சோலை கோயிலுக்கு இருக்கு. முதலாவதா இந்த கோயிலை நாம் போய் முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாம் நினைச்சா முதல்ல நாம் இந்த கோயிலில் நம்ம போய் அடைய வேண்டிய கடவுள், வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகர். ஏன்னா இந்த கோயிலுடைய அடிவாரத்துல, அந்த சிறு மலையின் அடிவாரத்துல குடிகொண்டு இருக்கிறது கள்ளழகர் தான். அதனாலேயே இந்த கோயிலுக்கு சில பெயர்களும் உண்டு. திருமால் உறையும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, மால் மலைன்னு பேர் இருக்கு, வனகிரி அப்படின்னு பேர் இருக்கு, இருமலைன்னு பேர் இருக்கு. இருமலை அப்படின்னு ஏன் பேருனா திருமால் என்கின்ற ஒரு மலையும் மலைமேல் குடியிருக்கும் கந்தன் என்ற மலையும் இருப்பதனால் இருமலை அப்படின்னு பேரு. அதே மாதிரி மால் மலை, திருமால் இருக்கும் மலை அப்படின்ற பெயர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு இருக்கு. இங்க திருமால் கள்ளழகர் அப்படின்னு நம்ம செல்லமா கூப்பிடுற பெருமாளினுடைய பெயர் இந்த கோயில்ல சுந்தர ராஜ பெருமாள். கூடவே கல்யாண சுந்தரி வள்ளி தாயார் இருக்காங்க. பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கோம், முருகரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்பாவும் வந்துட்டாரு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கள்ளழகர் கோயிலுடைய கோபுரத்துல குடியிருக்கிறது 18ஆம் படி கருப்பசுவாமி. அப்பாவை பத்தி சொல்லும் பொழுது அவரே வந்தாச்சு, அது கரெக்டா அந்த பாயிண்ட்டும் வந்துச்சு. இந்த கோபுரத்துக்கு பாதுகாப்பாகவும் அந்த ஊருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது இந்த 18ஆம் படி கருப்பசுவாமி. ஸோ முதல்ல 18ஆம் படி கருப்பசுவாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளார போனோம்னா கள்ளழகரும் தாயார் அவர்களையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதன் பிறகு நம்ம இந்த கோயிலினுடைய சுவாமி மலையினுடைய சுப்பிரமணியரை பார்க்கறதுக்காக நம்ம மேலே போகலாம். இப்போ இந்த கோயிலுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா படிக்கட்டுகள் இருக்கிற முருகர் கோயிலில் கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலில் படிக்கட்டுகள் கிடையாது. மலை ஏறி நம்ம நடந்து போகணும், இல்லை வாகனத்துல போகலாம். இப்போ மலை ஏறி போறதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க, எஸ்பெஷலி இப்போல்லாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு மலைப்பகுதி, அவ்வளவு மரங்கள் சூழ, செடி கொடிகள் சூழ, மூலிகை வாசம் ததும்ப இருக்கிற ஒரு மலைப்பகுதி இது. ஸோ நிறைய பேர் மலையை நடந்து கடந்து போறாங்க. பிள்ளைகளுக்கு இயற்கையையும் இயற்கையுடன் உறைந்திருப்பது கடவுள் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காகவும் பாதையில் அப்படியே நடந்து மேலே கூட்டிட்டு போறாங்க. மேலே நம்ம இந்த கோயிலுக்கு போன உடனே முதல்ல நாம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய நாவல் பழ மரம். இப்போ இந்த மரத்துக்கான கதை சுருக்கம் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இஃப் யூ ஆர் லிசனிங் யூ கேன் லிசன் டு தி ஸ்டோரி. நாங்கள் எல்லாரும் பல முறை பார்த்து ரசித்த காட்சிகள் தான், படித்து ரசித்த காட்சிகள் தான். பட் குழந்தைங்களுக்காக லெட்ஸ் ஹேவ் அ ஸ்மால் ஸ்டோரி.
ஔவையார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி இருந்தாங்க. இவங்களை வந்து தமிழ் மூதாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப பல நூல்களில் தமிழ் மூதாட்டின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஔவையார்ன்றவங்க ஒருத்தங்க கிடையாது. ஔவையார்ன்ற பேர் இட் ஹஸ் பீன் ஷேர்ட் பை மெனி விமன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் விமன். ஏன்னா அதிகமானுக்கு நெல்லிக்கண்ணு கொடுத்ததும் ஔவையார் தான், முருகரை சந்திச்சதும் ஔவையார் தான். இந்த மாதிரி நிறைய ஔவையார்கள் இருக்கிறாங்க த்ரூ அவுட் த தமிழ் லிட்ரேச்சர். அதுல இந்த ஔவையார்ன்றவங்க ஜென்ரலாகவே தமிழ் மேல அதிக பற்று இருக்கிறவங்க. இவங்க ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சு பல கோயில்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து பல தமிழ் பாடல்களை பாடி முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல இந்த சுவாமிமலை கோயில் இருக்கிற பகுதிக்கு வராங்க. ரொம்ப டயர்டா சோர்ந்து போய் இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த நாவல் பழத்தினுடைய மரத்தின் அடியில வந்து உட்காடுறாங்க. ரொம்ப பசியா இருக்கு, தாகமா இருக்கு. சரி, இந்த மரத்துல இருந்து பழங்கள் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஆனா அங்க பழங்களை பறிக்கக்கூடிய ஹைட்டு அவங்களால முடியல, அந்த பழங்களை பறிக்க முடியல. அப்போ அந்த இடத்துல ஒரு எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு பையன் வரான், ஒரு சின்ன பையன் வரான். அந்த பையனை பார்த்து, அப்பா கண்ணு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா, இந்த மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் எனக்கு பறிச்சு கூட, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனும் வந்து, அப்படியா பாட்டி உங்களுக்கு பழம் வேணுமா, இதை நான் பறிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறுறான். மரத்து மேலே ஏறிட்டு கேட்குறான், பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். தமிழ் அறிந்த மூதாட்டி இவங்களுக்கு இந்த பையன் பேசுறது வேடிக்கையா இருக்கு. என்ன ரொம்ப சின்ன பையன்ட்ட ஹெல்ப் கேட்டது தப்பா போச்சு போல இருக்கே, நம்மள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாருன்ட்டு, அப்பா பழத்துல என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நீ எனக்கு மரத்தை உழுக்கு, நான் பழங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி நான் மரத்தை உழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மரத்தை உழுக்கிறாரு, கிளைகளை உழுக்கிறாரு. அப்போ வந்து பழங்கள் எல்லாம் கீழே விழுது. கீழே விழுந்த பழங்கள் என்ன ஆகுதுன்னா தரையில படுறதுனால எல்லா பழத்துலயும் மண் ஒட்டிக்குது. அந்த பாட்டி ஒரு பழமா எடுத்து ஊதி சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க மண் இருக்கிறதுனால அதை வந்து அந்த பழத்துல தூசி இருக்கே மண் இருக்கேன்னு சொல்லி ஊதுறாங்க. அதை பார்த்துட்டு மேல இருக்கிற அந்த பையன் கேட்கறான், என்ன பாட்டி பழம் ரொம்ப சூடா இருக்கா, பழம் சுடுதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரி கரெக்டா ஊதி சாப்பிடுங்க அப்படின்றான். அப்போதான் இந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆஹா, இந்த பையன் வந்து நம்ம கிட்ட சாதாரணமான கேள்வி கேட்கல, பல உள்ளர்த்தங்கள் பொருந்தின ஒரு கேள்வியை கேட்டிருக்கான். நாம அந்த பையனை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல ஔவையார் வந்து ஒரு சின்ன பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் எப்படி போகுதுன்னா, கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி சிறு கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரருமை நெய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு தூங்காது என் கண் அப்படின்னு அவங்க பாடியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப அதிக சக்தி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான கருங்காலி மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரி பயன்படுத்தி அந்த மரத்தை வெட்டுறாங்க. அதுக்கு அந்த கோடாரி வந்து ஒன்றும் ஆகலையாம், அது அதனுடைய செயலை செய்யுது. ஆனால் இதே சிறு கதலினா ஒரு வகையான வாழை மரம், அந்த வாழை மரத்தை வந்து வெட்டும் பொழுது அந்த கோடாரி வழுக்கிட்டு போயிடும், அது வெட்டுறதுக்கு முன்னாடி வழுக்கிட்டு போயிடுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கோடாரியே இந்த சிறு கதலியை வெட்டும் பொழுது அந்த கோடாரி பயன்படலை. அதே மாதிரி இந்த பெருங்காணில் கார் எருமை, பெருங்காணில் அப்படின்றது இவ்வளவு பெரிய காட்டுல இப்படி கருத்த எருமைகளை மேய்க்கின்ற ஒரு சிறுவன், அவன் கேட்ட கேள்விக்கு நான் தோற்றுவிட்டேன், இனி எனக்கு 2 நாளைக்கு தூங்க 2 நாளைக்கு எனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. புலம்பிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அப்பா நீ சாதாரண ஆள் இல்ல, நீ யாருப்பா, நீ யாருன்னு கேட்குறாங்க. இப்ப இதே முருகர் சொன்ன அதே கான்செப்ட் இப்ப நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா மொக்க ஜோக் அடிக்கிற அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாரும். We don't realize what is the hidden meaning of lot of concepts. பட் அவர் சொன்னது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல முருகர் வந்து புன்முருகலோட வேலும் மயிலுடன் ஔவையார் பாட்டிக்கு தரிசனம் தரார். இது எதுக்காக இந்த கதை, எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா, அவங்க சொல்ற அந்த உதாரணமே அதுல தெரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய மரக்கட்டைக்கு நாணாத கோடாரி ஒரு சிறு கதலிக்கு நாணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இல்லையா. தம்மை அறியாமல் தமக்குள் இருந்த தமிழினால் வந்த செருக்கு, தமிழினால் வந்த ஆணவம், அந்த ஆணவத்தை புரிய வைக்கிறதுக்காக முருகர் செய்யற காட்சி. அந்த இடத்துல சுட்ட பழம் அப்படின்றதுக்கு பழுத்த பழம், கனிந்த பழம் அப்படின்ற பொருள் ஔவையாருக்கே தெரியலையா. அவ்வளவு தமிழ்ல உயர்ந்து இருந்த ஔவையார் செய்த ஒரு தவறுக்கு முருகர் வந்து அந்த இடத்துல இமீடியட்டா சுட்டி காட்டி சரி பண்ற. நாமளா இருந்தோம்னா படாத பாடு படுத்தி, ஏன்னா அவ்வளவு தமிழ் மேல அவ்வளவு பற்று இருக்கிற ஔவையாருக்கே ஔவையாருக்குனால இமீடியட்டா ஒரு லெசன் கிடைச்சது. நம்மளா இருந்தோம்னா வச்சு செஞ்சுதான் அடுத்த நம்மளுக்கு புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? பட் எனிவேஸ்
இவர் வந்து இந்த இந்த விஷயத்தை, அதாவது என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மரத்துக்கு கீழே எப்படி ஒரு ஒரு செடி முளைச்சு அந்த மரத்தையே கவர் பண்ணுது இல்லையா, ஒரு வீட் that can grow and cover the whole tree. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கூடயே இருக்கிற இந்த மாதிரி ஆணவம், பொறாமை, தலைக்கணம் போன்ற விஷயங்களும் நம்ம கூடயே தான் முளைக்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது once it covers the whole tree, once it covers our entire self, then we realize we are losing everything, right? So அதுக்காக தான் இந்த கதை, right? இது 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 வந்து அருணகிரிநாதரும் பல இடங்கள்ல வந்து இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அகந்தை வரும்பொழுது அந்த அகந்தையை எப்படி வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. மனனே பொறையாள் அறிவாய் அடியோடு அகந்தையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பொறுமையினால் அகந்தையை அகற்றலாம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். சரி, இந்த மாதிரி பொறுமை, இந்த மாதிரி நற்குணங்கள், நிதானம் இதெல்லாம் இல்லாதவங்க எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற அகந்தை அகற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஏன்னா பொறுமையா இருக்கிறது எல்லாத்தினாலையும் முடியாதுங்கிறதுனால ஒரு கேள்வி வரும். நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு சூழ்நிலையினால அவங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் இழந்து, அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு எல்லாம் இழந்து ஒரு நிலைக்கு வரும் பொழுது, இன்னொருத்தங்களுக்கு அடிமையா போய் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பணி வரும் இல்லையா, அதை செய்யணும்ன்றாங்க. பொறுமையா இருந்து அகந்தையை அழிக்கணும், இல்ல பொறுமையா என்னால இருக்க முடியலன்னா ஒருத்தங்களுக்கு அடிமையா இருந்து அகந்தையை அழிக்கணும்ன்றாங்க. அப்ப எப்படி அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யாருக்காவது அடிமையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். எப்படி அப்படி இருக்க முடியும், அப்படி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்காக தான் இன்னொரு வழியும் சொல்றாங்க. முருகனுக்கு குகனுக்கு அடியேன், நான் உனக்கு அடியேன், நான் உன்னை சேர்ந்துட்டேன், நான் உனக்கு அடியேன், என்னை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அடியேனா நம்ம போயிட்டோம் அப்படின்னா நீங்க இருக்கிறதையும் இழக்க வேண்டாம், இது போக அவர் இன்னும் நிறைய கொடுப்பார், ரைட்? ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முருகர் மட்டும்தான் நீங்க அவர்கிட்ட போயிட்டு முருகா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர் வராரோ இல்லையோ அவருக்கு முன்னாடி அவரோட வேல் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க, ரைட்? இது நிறைய பேர் முருகரை வணங்குற பல பேர் அவங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றங்களை பார்த்துருப்பாங்க, நடந்திருக்கும், கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். ஸோ once you devote yourself for God, once you go to his feet and say நான் உனக்கு அடிமை அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் it is all his pages that he is writing. We are not going to write the diary after that. அவர் தான் எழுதுவார், அவர் பார்த்துப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை. சரி, நம்ம இப்போ வந்து அந்த இழந்த மரத்தை, நாவல் பழ மரத்தை பற்றி பார்த்தாச்சு. இன்னொரு சிறப்பு அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அந்த மரம் வந்து யூஸ்வலாக பழங்கள் தர சீசன் இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆடி, ஆவணி இந்த டைம்ல பழம் வர மரம். ஆனால் அந்த கோயிலில் இருக்கிற அந்த நாவல் மரம் மட்டும் மிட் அக்டோபர் செப்டம்பர் டைம்ல பழம் வருமா. அதாவது ஐப்பசி மாதத்துல தைப்பூசத்துடைய டைம்ல அந்த பழங்கள் வரும் அந்த மரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்? அடுத்தது வந்து நம்ம இப்போ மரத்தை பார்த்தாச்சு, இனி அடுத்த கோயிலுக்குள்ளார போகலாம். முதல் கடவுளான விநாயகரை நாம வந்து வணங்கலாம். இந்த விநாயகருக்கு பேர் வந்து வித்தக விநாயகர். ஏன் இவருக்கு இந்த பேர் அப்படின்னா, வள்ளியை மனம் முடிக்க யானை உருவம் கொண்டு அந்த வள்ளியை முருகரிடம் திருப்பி விட்டது விநாயகர் தான். இந்த இடத்துல திரும்பவும் இதுக்காக இந்த திருவிளையாடல் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, விநாயகர்ன்றது ஞானமூர்த்தி, ஞானத்தை போதிப்பவர், ரைட்? அவர் வந்து முருகருக்காக பிறந்த வள்ளியை கூட, முருகருக்காக தான் பிறந்திருக்கோன்றதை மறந்து வாழ்ற வள்ளியை கூட மனதை மாற்றி சரி செய்து, இந்த பக்கம் இல்லம்மா, உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டெப் இங்க இல்ல, இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கரெக்டான வழியில கூட்டி செல்ற விநாயகருங்கிறதுனாலதான் இவருக்கு பேர் வித்தக விநாயகர் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உங்களை சரியான வழியில நடத்துறதுதான் இந்த அறுபடை கோயில்களுடைய சூட்சமம். அந்த சூட்சமத்துக்குள்ள இருக்கிற விநாயகரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டைரக்ஷன்களை கூட்டிட்டு போற ஒரு தன்மையுடைய விநாயகராக தான் இருக்காரு. முதல்ல அந்த விநாயகரை வணங்கிட்டு நாம வந்து அடுத்த கடவுளுக்கு போவோம். அடுத்து இப்ப நம்ம உள்ளார போறோம் அப்படின்னா 3 முக்கியமான சன்னதிகள் உள்ளார இருக்கு. அதுல ஒரு முதல் நம்ம பார்க்க வேண்டிய சன்னதி வந்து சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. மற்ற அறுபடை வீடுகள்ல இருக்கிறது போல இல்லாம இங்க
வள்ளி தெய்வானையுடன் காட்சி தர முருகர் இங்க இருக்கார். இவருடைய சிறப்பு அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வள்ளி வந்து இச்சா சக்தி, தெய்வானை வந்து கிரியாசக்தி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆசையால் முருகனை அடைவதும் ஒரு ப்ரொசீஜரால சுவாமியை அடையிறதும் அப்படின்ற அந்த 2 டிஃபரன்ஸ்க்காக தான் அந்த 2 மனைவிகள் அப்படின்ற கான்செப்ட். இப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இங்க பின்னாடி முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. நீங்க கடைசியா தீபார்த்தனை காட்டும் பொழுது நீங்க வந்து பாருங்க, வள்ளி அம்மா கையில வந்து சின்னதா அழகா ஒரு தாமரை மலர் இருக்கும். இதே வந்து தெய்வானை அவங்களோட கையில பாத்தீங்கன்னா நீலோத்பல மலர்னு இருக்கும். அது வந்து பார்த்தா சின்ன குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்ப மாதிரி இருக்கும் பார்க்க, பட் அது வந்து நீலோத்பல மலர்னு ஒரு மலர். இந்த தாமரை மலர்ன்றது பூலோகத்துல விளையக்கூடியது, நீலோத்பல மலர்ன்றது தேவலோகத்துல விளையக்கூடியது. இவங்க 2 பேர்த்துடைய பிறப்பும் பூலோகத்துல பிறந்தவங்க, அவங்க தேவலோகத்தை சேர்ந்தவங்கன்றதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் ஒரு பொருள் வச்சிருக்காங்க. முருகனுடைய வலது கண் என்பது சூரியன், இடது கண் என்பது சந்திரன், நடுவில் இருக்கிற ஞான வேல் அப்படின்றது ஞானம். இப்போ இந்த வலது கண்ணா இருக்கிற அந்த சூரியன் எப்பவுமே தாமரை மலர் வந்து சூரியன் ஒளிப்பட்டு அழகா மலர்ந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நீலோத்பல மலர், தேவலோகத்தை சேர்ந்த நீலோத்பல மலர் நிலவின் ஒளிப்பட்டு எப்பவுமே மலர்ந்து மணந்து இருக்குமா. முருகனை அடைய விரும்பும் நீங்கள், முருகனை அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அவருடைய வலப்பக்கமோ இடப்பக்கமோ நீங்க போய் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த மலர்கள் எப்பொழுதுமே அந்த சூரிய ஒளிப்பட்டு மலர்ந்திருக்கோ, நிலவின் ஒளிப்பட்டு மலர்ந்திருக்கோ, அது போல உங்களுடைய வாழ்க்கையும் என்றுமே மலர்ந்து வாடாது இருக்கும் அப்படின்றதுடைய இன்னொரு சூட்சும பொருள் தான் அவங்க கையில் இருக்கிற அந்த 2 மலர்கள். இப்போ இவங்க சுவாமி அம்பாளை பார்த்தாச்சு. இந்த இடத்துல சுவாமியை பார்த்துட்டதுனால நாம ஒரு திருப்புகழை நாம பார்த்துருவோம். சுவாமி மலைக்காக அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ். இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம். காரணமதாக வந்து புவி மீதே, காரணமதாக வந்து புவி மீதே, காலனனு காதிசைத்து கதி காண, காரணமதாக